ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொங்கல் பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸு செய்தி வெளியீட்டின் வந்து பார்த்திங்கன்னா 27 நாள் வந்து பார்த்திங்கன்னா 5/1/2024. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாள் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலைக்கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் இவங்களை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது வரும் 10ஆம் தேதியன்றே மகளிர் உரிமைத் தொகை பெற்று வரும் 1,15,00,000 மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமைத் தொகை வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதம் என்ன அப்படின்னா பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதியை வந்து பார்த்திங்கனாக்கா பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பொங்கலுக்கு முன்னாடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பொங்கல் பரிசு தொகையோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகை யார் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.